நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற என் பரிசுத்தமுள்ள அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய திருமுன்னிலையில வந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க முற்படுகின்ற இந்த வேளையிலே உடைய ஆவியானவர் வழியாக எங்களை நிறைத்து எங்களை ஆட்கொண்டு வளர்த்து எங்களுக்கு கற்பிப்பீராக. இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். நோன்பு நாட்களின் 5ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு திருவசனங்கள் 46 தொடங்கி 56 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். எலிசபெத்தின் வாழ்த்தை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் என்பவினை. கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். நோன்பு நாட்களின் 5ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே மரியாவின் புகழ்ச்சி பாடல் குறித்து நாம் சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஏன் இந்த நோன்பு நாட்களிலே நாம் மரியாவின் பாடலை குறித்து சிந்திக்கிறோம் என்ற கேள்வியை முதலாவது உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதத்துக்கு முன்பாக அந்த குழந்தை கருவிலே உருவாகிறது. அப்படிதான் இல்லையா? இப்போ கிறிஸ்மஸ்
வருவதற்கு 10 மாதத்துக்கு முன்னால காபிரியல் தூதன் மரியாதையிடம் பேசியிருந்தால்தான் 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் இல்லையா? எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா இருந்தது. ஒன்னு தலையாசி அசிக்கலாம், வாயாசி தந்து பேசுறான். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்தார். 10 மாதத்துல குழந்தை பிறந்ததா இல்லையா? 25 ஆண்டுகள் ஆனது. பல நேரங்களிலே கடவுளுடைய அரும் செயல்கள் என்பது நாம் நினைக்கிற போது நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி அது நடக்கும். அது அவருடைய விசுவாசத்தின் அளவிற்கு ஏற்ப நடைபெறுகிறது. நாம் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தைய லேட்டா பிறந்தது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சாராவுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே சாராவுக்கு தலைமையிலேயே பொட்டி என்ன பண்ணுவான், உட்கார வச்சிருவான். ஆபிரகாமுக்கு 100% விசுவாசம் இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம தான் சொல்றோம் விசுவாசிகளின் தந்தைன்னு. ஆபிரகாமுக்கே விசுவாச குறைவு இருந்தது. ஆபிரகாமுக்கு விசுவாச குறைவு இருந்ததுனால்தான் ஆகாரோடு இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அதுவே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 13 ஆண்டுகளுக்கு பிறகு, 11 ஆண்டுக்கு அப்புறம் தான் இஸ்மவேல் பிறந்தான். 75 ஆண்டிலே வயதிலே வாக்கு கொடுக்கப்பட்டது. 86வது வயதிலே இஸ்மவேல் பிறக்கிறார். இஸ்மவேலுக்கும் ஈசாவுக்கும் 14 ஆண்டு இடைவெளி. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். அப்போ ஆபிரகாமுக்குள்ளேயே விசுவாச குறைவு இருந்தது. அங்கே கூடாரத்திற்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு தேவதூதன் பேசுகின்ற போது சிரித்தது சாராள் என்றால், உள்ளத்திற்குள்ளாகவே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு விசுவாச குறைவோடு இருந்தவர் தான் யாரு? ஆபிரகாம். ஆனா மரியா அப்படி கிடையாது. அல்லேலூயா. மரியாள் அப்படி கிடையாது. ஏன்னா படிச்சிருக்கிற நாம அல்லது வயதிலே முதிர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொல்லுகின்ற நாம் தான் விசுவாசத்தை விசுவாசிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே விசுவாசத்தை குறித்து மதிப்பிடுவதற்கு கற்றுக்கொள்கிறோம். விசுவாசிப்பதற்கு முன்பாகவே மதிப்பீடு செய்வது என்பது கூடாது. விசுவாசம் என்னன்றது நமக்கு தெரியணும். விசுவாசிக்க தொடங்கிய பிறகு நாம் விசுவாசிப்பது சரியா என்பதை நாம் என்ன பண்ணலாம்? வெரிஃபை பண்ணலாம். ஆனால் விசுவாசிப்பதற்கு முன்பாகவே கடவுளினுடைய வார்த்தையை வெரிஃபை பண்ண கூடாது. மரியாள் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அங்க நிறைய கேள்வி கேட்டார் என்பது நாம் படிக்கிறோம். இது எப்படி ஆகும்? கணவனை அறியேனே. அது விசுவாச குறைவினுடைய அடையாளம் அல்ல, அது யதார்த்தம். யதார்த்தத்துக்கும் விசுவாச குறைவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே யதார்த்தத்தை விசுவாச குறைவு என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அது அப்படி கிடையாது. ஆகவே கடவுளின் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். காபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்ன உடனே அப்பொழுதே மரியாள் கடவுளுடைய தூதனுக்கு முன்பாக கடவுளுக்கு என்று தம்மை ஒப்புவிக்கின்றார். ஏன் இந்த காலத்திலே இந்த நற்செய்தியை படிக்கிறோம் என்றால், குழந்தை பிறப்பதற்கு 10 மாதத்திற்கு முன்பு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையிலே இந்த பகுதியை நாம் இந்த நாளிலே சிந்திக்கின்றோம். தொடக்க கால திருச்சபையில் இருந்து கத்தோலிக்க திருச்சபையிலே இன்று வரையிலும் ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி காபிரியேல் தூதன் மரியாளோடு பேசினார் என்று ஒரு தேதியை முன்குறித்து அந்த தேதியின் அடிப்படையிலே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். டே ஆஃப் அனன்சியேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது.
தூதன் மரியாளுக்கு கிறிஸ்து பிறப்பை முன்னறிவித்தல் என்பது அதனுடைய பொருள். இந்த பொருளை நேரடியா அனன்சியேஷன் என்கின்ற வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து திறந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இதுதான் அதற்கு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கும். கடவுளுடைய தூதன் கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறார். அது இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலே வருவதனால்தான் இந்த காலங்களில் நாம் அதை சிந்திக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்புக்கும் அவருடைய பாடுகளுக்கும் அவருடைய பணி, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு மனிதன் பிறக்கின்ற போதே, கருவிலே உருவாகின்ற போதே அந்த மனிதனுக்கு இறப்பு என்பது முன்குறிக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட வாழ்வை கடவுளின் திருவுளத்தின்படி நாம் வாழ்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி, நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற அறைகூவலாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்ட காலம் என்பது இந்த காலம். அது 33 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு பிறகு திரும்பவும் இந்த சீசன்ல அது அவர் சிலுவையிலே அறையப்படுவதனாலே இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் இருக்கிறது. பிறந்த நாள் அன்னைக்கே சில பேர் இறந்துருவாங்க இல்லையா? பிறந்த நாள் கொண்டாடிட்டு போயிட்டு வாலி பசங்க என்ன பண்றது, கிடக்கு முடக்கா வந்து 2 வீலரை ஓட்டுறது, இல்லைன்னா காரை ஓட்டின்னு போய் எங்கன்னா சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே போய் எங்கன்னா மோதிட்டு பிறந்த நாள் அன்னைக்கே செத்துட்டு இருப்பான். வயதானவர்களுக்கு கூட வந்து சில நேரத்தில் வியாதியினுடைய உச்சத்தில் பிறந்த நாள் அன்னைக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். அப்போ அவங்களாம் பிறக்கவே இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? அப்படி இல்லை இல்லையா? இடைப்பட்ட காலங்கள் என்பது வேறுபட்ட நிலையில இருக்கிறது. ஆகவே இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட காலமும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலமும் ஒரே காலங்கள். எனவே இந்த காலங்களிலே நாம் எதை குறித்து சிந்திக்கின்றோம்? இந்த நாளினுடைய இந்த பகுதிக்குள்ளாக நாம் வருகின்ற போது மரியா எலிசபெத்தை சந்திக்கிறார். ஒரு வயது முதிர்ந்த தாய் கருவுற்றிருக்கிறார். அவர் மரியாவுக்கு உறவினர். அவரும் கடவுளுடைய ஆவியானவருடைய ஆற்றலால் நிறைக்கப்பட்டு தான் அவரும் கருவுற்றிருக்கிறார். இது மரியாவுக்கு சான்றாக அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட உடனே மரியா கிளம்பி போய் ஹெப்ரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை நாட்டிலே அங்கே எலிசபெத்தை அவருடைய இல்லத்திலே சந்திக்கிறார். ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பார்த்தோமானால் பொதுவாக பெண்களை வந்து இழிவுபடுத்தி அல்ல ஏதாவது ஒரு நிலையிலே, அது அரசியல் ரீதியாக ஆணாதிக்க பார்வையோடு ஏதோ ஒரு நிலையிலே நகைச்சுவையாகவோ அரசியலாகவோ அல்லது நேரடியாகவே வந்து கேலி செய்யும் விதமாகவோ விமர்சனங்கள் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 2 பெண்கள் உண்மையாகவே கடவுளுடைய அருளால் நிறைக்கப்பட்டு அவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற போது ஒருவரை ஒருவர் பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழ்த்தி கொள்ளுகிறார்கள். இது எலிசபெத்திடம் இருந்தும் மரியாவிடம் இருந்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான செய்தியாய் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துகிறார்கள். அப்பொழுது எலிசபெத்தினுடைய வாழ்த்தை கேட்ட மரியா உள்ளத்திலே ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவராய் இந்த பாடலை பாடுகிறார். என் ஆத்துமா கடவுளுடைய ஆவியால் நிறைந்திருக்கிறது, என் ஆத்துமா ஆண்டவரில் களி கூறுகிறது என்று சொல்லுகின்ற போது கடவுளினுடைய ஆவியானவர் முதலாவது அவரை நிறைத்திருக்கிறார். அவர் முழுமையாக இந்த உடல் ரீதியான வாழ்வு என்பதை கடந்து அவருடைய உள்ளம் கடவுளுடைய ஆவியால் நிறைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த ஆவியினுடைய நிறைவின் பெருக்கினால்தான் இந்த பாடலை பாடுகின்றார். இந்த பாடலை நாம் படிக்கின்ற போது இந்த பாடல் இந்த சமூகத்தினுடைய ஒப்புரவாக்குதலுக்கான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. ஒரு தனி மனிதர்
கடவுளுடைய வாக்குறுதி, கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். என்னுடைய உடல், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆன்மா, இவை அனைத்துமே கடவுளினுடைய திருவுளத்திற்கு என்று ஒப்புவிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய திருவுளத்திற்கு நேராக ஒப்புவிக்கின்ற போதுதான் கடவுளுடைய வல்லமை நம்மை நிறைக்கிறது. அப்பொழுது அங்கே கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவிலே ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. ஒப்புரவாகுதல் என்பது பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனை இருந்தாக்கா அங்கே ரெண்டு பேரை இணைப்பதற்கு நடக்கின்ற அந்த உரையாடல், அந்த சமரச செயல்பாடு தான் ஒப்புரவாகுதல் என்று நினைக்கிறோம். எங்கெல்லாம் நாம் கடவுளின் திருவுளத்திற்கு விலகி இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தைகளை சீர்தூக்கி பார்த்து, நமக்குள்ளாக, என்னுடைய தனி மனித வாழ்விற்குள்ளாக நான் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒப்புரவாக்குதல். ஆகவே கடவுளின் திருவுளத்திற்கு மரியா இந்த இயல்பான உலகத்தின் பார்வை சிந்தனையிலிருந்து விலகி முற்றிலுமாக கடவுளின் திருவுளத்திற்கு தம்மை ஒப்புவிக்கின்றார். அங்கே மறைந்திருக்கிற அந்த மகிமையான செய்தி என்னவென்றால், திருச்சபை தொடங்கின காலம் முதற்கொண்டு மரியாவை கடவுளாக பார்க்கின்ற ஒரு தலைமுறை, மரியாவை கடவுளின் தாயாக பார்க்கின்ற தலைமுறை, இப்படி திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே இன்று வரையிலும் மரியாவை புனித தாய், தெய்வத்தாய் என்று பார்க்கின்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. மரியா தெய்வம் இல்லை என்பதற்கு மரியாவே சான்று. ஏன்னா, என் ஆத்துமா ஆண்டவரில் களி கூறுகிறது. அது அவருடைய மகனாக இருக்கலாம், ஆனால் கடவுளே தம்முடைய வயிற்றிலே மகனாக வந்து பிறக்கிறார் என்பதற்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தம்மை கடவுளின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுப்பதினாலே அவரும் ஒரு சராசரி பெண் தான், சராசரியான ஒரு தாய் தான். இந்த சிந்தனையை கேட்பதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அது எப்படி மரியாவை வந்து ஒரு சாதாரண பெண்ணா சொல்லலாம் அப்படின்னா, அப்படி நாம் சொல்லாம போயிட்டோம்னா நாம் கிறிஸ்துவை என்ன பண்றோம், மட்டுப்படுத்துகிறோம், கடவுளை மட்டுப்படுத்துகின்றவளாக இருக்கிறோம். அந்த உணர்வு பெருக பெருகத்தான் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளை கடவுளாக பார்க்காமல் மனிதரை கடவுளாக பார்க்கின்ற எண்ணத்திற்கு நாம் வந்து விடுகின்றோம். யாரை பார்த்தாலும் தெய்வம் மாதிரி என்று சொல்லுகின்ற எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி கொள்கிறோம். கடவுள் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே கடவுள் கிடையாது. கடவுள் மனிதரானார். இயேசு என்கின்ற மனிதனுக்குள்ளாக கடவுள் இந்த உலகத்திலே மனிதராக வந்து வாழ்ந்தார். அவர் ஒருவரை தவிர வேறு எவரும் கடவுள் கிடையாது, கடவுளுடைய பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்ளவும் கூடாது. நாம் எல்லாம் அவருடைய பணியாளர்கள். பல நேரத்தில் அருளுரையிலே சொல்லுவார், நாம் கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறோன்றது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தானே தவிர நம்மையே நாம் கடவுளாக எண்ணிக்கொள்வதற்கு அல்ல என்பதை நாம் மனதிலே தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே மேக்னிஃபிகேட் என்று சொல்லி இந்த பாடலுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே மரியாவின் பாடலுக்கான பெயர் என்ன? மேக்னிஃபிகேட், க்ளோரி டு காட், கடவுளை மாட்சிப்படுத்துதல். ஆகவே கடவுளை மரியா மாட்சிப்படுத்துவதனாலே இங்கே எல்லாருமே நாம் சராசரி மனிதர்கள் தான். மரியாவை விட பெரிய பாக்குவதி யாரும் இல்லை. அதே வேளையிலே மரியாவின் வழியாக எல்லா அம்மாமார்களுக்கும் கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாய் பெற்று கடவுளுடைய திருவுளத்திற்கென்று அவர்களை வளர்ப்பீர்களானால் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே பாக்கியவதி தான். நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை போல வளர்க்கிறோமா? தன்னலம் இல்லாமல் பொது நலனுக்காக, இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? அப்படி வளர்ப்போமேயானால் மரியாவின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்தம், ஒவ்வொரு தாய்க்கும் சொல்லுகின்ற வாக்கு தத்தம், கிருபை பெற்றவர்களே நீ பாக்கியவதி, நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர்
நமக்கு கொடுக்கின்றார். இந்த நாளினுடைய திருமறை பகுதிகளோடு நாம் இதை ஒட்டி பார்க்கின்ற போது திருப்பாடல் 48 மரியாவினுடைய பாடலுடைய அந்த எசன்ஸ் என்ன அப்படின்னா ரெகன்சிலியேஷன், கடவுளை மாட்சிப்படுத்துவதின் வழியாக இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை நாம் கொண்டாடுவதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிகாரங்களை நாம் கொண்டாடுகின்றவர்களாக அல்ல, கடவுளை மாத்திரமே கொண்டாடுகின்ற மகிமைப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிகாரங்களை கண்டு பயப்படக்கூடாது. அப்படி நாம் பயந்து நடுங்கி அது சுயநலனுக்காகவோ எதற்காகவோ இந்த உலகத்தின் அதிகாரத்தை நாம் கடவுளை விட மேலாக கொண்டாடுவோமே ஆனால் அந்த இடத்திலே நாம் தேவதூஷணம் செய்கின்ற மக்களாக இருக்கிறோம். பிளாஸ்பேமி, இறை நிந்தனை செய்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். எந்த இடத்திலும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடாது என்கின்ற மரியாளின் மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மரியாளுக்குள்ளாக இருந்த அந்த கடவுளை குறித்த அச்சமும் கடவுளை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் துணிவும் துணிச்சலும் நமக்கு இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆவியானவர் நம்மை நிறைக்கின்ற போது இந்த உலகத்தை எதிர்கொள்ளவும் மேற்கொள்வதற்குமான ஆற்றலையும் துணிவையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். தூய் ஆவியானவர் நமக்குள்ளாக வருவதற்கு நாம் இடமளிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 48 பார்க்கின்ற போது தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறார். அந்த 46வது திருப்பாடலிலே பார்த்தோமானால் 46வது திருப்பாடல் என்ன சொல்லுது? அவர் போர்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டிகளை முறிக்கிறார், தேர்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அப்போ காட் இஸ் த காட் ஆஃப் ரெகன்சிலியேஷன். போர்களை ஓய செய்து அதிகாரம் உள்ளவர்களையும் அதிகாரமற்றவர்களையும் ஒருங்கே முழு நிறைவான அமைதி நிறைந்த வாழ்வை அனுபவிப்பதற்கான சூழலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எதிரிகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். படித்தவர் படிக்காதவர், செல்வந்தர் ஏழை, அதிகாரத்தில் இருப்பவர் அதிகாரமற்றவர் என்கின்ற நிலையிலே இந்த சமூகம் பிரிவினை நிறைந்ததாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கே வணிக ரீதியாக தர்ஷீஷின் கப்பல்கள் என்று சொல்லுகின்ற போது தர்ஷீஷ் என்பது பிசினஸ் ஏரியா. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 2வது நிலையில் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. காரணம், இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற பாம்பே அங்கே இருக்குது. பொருளாதாரத்தினுடைய முதல் இடம் எதுதான்? பாம்பே தான். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இல்லையா? தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர். ஏன்னா வணிக நகரம், அங்கிருந்து தான் அதிகப்படியான பொருளாதாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் தர்ஷீஷ். அப்போ அதன் மூலமாக கடவுள் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னன்னா, பொருளாதாரம் பெருகுவதனாலே நீங்கள் கடவுளை விட மேலானவர்களாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. என்னிடத்திலே செல்வம் அதிகமாக இருப்பதினாலே நான் மற்றவர்களை ஒடுக்கவும் அல்லது கடவுளுக்கு மேலாக என்னை நான் மகிமைப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. அப்ப எளிய மக்களான நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால், செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள் எல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்கின்ற இந்த நற்செய்தி பணியாளர்கள் டிவி ஊழியர்கள் சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. நற்செய்தி பணியாளர் என்ன பண்ணுகிறாங்க? பிசினஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு ஜபம். இப்போ ஏழைகளுக்கு வருது, நீங்க என்ன பண்றீங்க? மக்களை பிரித்தாளுகை செய்கிற ஒரு பிளவுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வேலையை செய்வதற்காக நம்மை கடவுள் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்ப திருமறை என்ன சொல்லுதுன்னா, நீ பிசினஸ்ல ரொம்ப உயர்வா இருக்கிறன்னு உனக்கு அடுத்திருக்கிறவரை அற்பமாக நினைத்தால் உன்னுடைய அடிமடியில கடவுள் கை வைப்பார்.
டர்ச்சிஷின் கப்பல்களை நொறுக்கி போடுகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகின்ற போது, நான் செல்வத்திலே உயர்ந்தவனாய் இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டாதே. செல்வம் எல்லாரையும் நிறைவடைய செய்வதற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கானது தானே தவிர உன்னை நீ சுப்பீரியரான ஒரு பர்சன் என்று சொல்லுவதற்கு கிடையாது. ஆகவே அந்த இடத்திலே எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி, சமூகத்தினுடைய அந்த பொருளாதார சமநிலையை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை முன்வைக்கிறார். பொருளாதாரத்திலே உயர்ந்தவன் என்று எண்ணாதே, அல்லது அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியலிலே பங்கேற்பது, அதன் மூலமாக எளிய மக்களை அச்சுறுத்துவது, மற்றவருடைய நிலங்களை அபகரிப்பது, எல்லைகளை விரிவாக்குவது, அதிக லாப நோக்கத்திற்காக மக்களை சுரண்டுவது, இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் புறந்தள்ள வேண்டும். அப்போ ரெக்கன்சிலியேஷன் என்பது, ஒப்புரவாகுதல் என்பது, பொருளாதார ரீதியாக எவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, என்னை நான் மற்றவர்களை விட உயர்ந்தவனாக எண்ணிக்கொள்ளக்கூடாது, எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை கொண்டு மற்றவர்களை நான் பலப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒப்புரவாகுதலுக்குள்ளாக நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். என்னை போல் ஒரு இறைவாக்கினர் உங்களுக்காக கடவுள் ஏற்படுத்துவார் என்று சொல்லுகின்ற போது, இந்த சமூகத்தை விடுதலையாக்குவதற்கான ஒரு இறைவாக்கினரை கடவுள் ஏற்படுத்துவார் என்பதுதான் மோசேயின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம். கடவுளுடைய வாக்குத்தத்தம், கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய கட்டளைகள் என்ன சொல்லுகிறதோ அதை மக்களுக்கு அறிவித்து கடவுளுடைய அரசிற்கு மக்களை ஆயத்தப்படுத்துகின்றவர் தான் உண்மையான இறைவாக்கினர். கடவுளுடைய வார்த்தைகளும் கடவுளுடைய கட்டளைகளும் சொல்லாதவற்றை சொல்லி என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்காக, என்னை பொருளாதார ரீதியாக மேம்படுத்திக் கொள்வதற்காக கடவுளுடைய கட்டளைகளும் வார்த்தைகளும் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி மக்களை கடவுளின் வார்த்தைக்கு விலக செய்து வஞ்சிக்கின்ற மக்களாக இருக்கிறவர்கள் கடவுளின் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் கடவுளுடைய ஊழியர்கள் என்று நாம் நம்புகிறோம். அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புகள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உடையவர்கள் தான் உண்மையாகவே முதலாவது கடவுளுடைய ஊழியக்காரர்கள். ஆகவே கடவுளுடைய வாக்கு தத்தங்களை மாத்திரமே சொல்லி மற்றவர்களை நெறிபெற செய்கின்றவர்கள் கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் கிடையாது. அடக்குமுறை செய்கின்றவர்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியையும், அடக்கப்பட்டு கிடக்கின்ற மக்களுக்கு மேசியா வருவார் என்கின்ற நற்செய்தியும் சொல்லுகின்ற அந்த செயலை செய்து ஒப்புரவாகுதலில் இறைவாக்கினர்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே பிளவுபட்ட சமூகத்தை ஒருங்கிணைக்கின்ற பணியை செய்வதுதான் இறைவாக்கு பணியை தவிர திருச்சபையை பிளவுபடுத்துகின்ற, கட்சி மனப்பான்மையை விதைக்கின்ற, ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குகின்ற, கட்சி மனப்பான்மை உருவாக்கி அதன் பெயராலே எல்லா காலங்களிலும் திருச்சபையை பிளவுபடுத்துகின்ற, இறை மக்களை குடும்பங்களை பிரித்தாளுகை செய்கின்றவர்கள் கடவுளுடைய ஊழியர்கள் கிடையாது. அவர்கள் அதிகாரத்திலே இருந்தாலும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக கடவுளின் பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்ப பாழ்பட்டு கிடக்கின்ற திருச்சபையை, பிளவுபட்டு கிடக்கின்ற சமூகத்தை நாம் கடவுளுடைய திருவுளத்திற்கு உட்பட்டதாய் இருந்திட, இது இறையரசாக மாறுவதற்கு மனம் திரும்புதலின் வழியாக, விடுதலையாக்குவதின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னை போல் ஒரு இறைவாக்கினரை உங்களுக்காக கடவுள் ஏற்படுத்துவார். மோசே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை சுதந்திரமான கானான் நாட்டுக்கு வழிநடத்துகின்றவராக இருந்தார். பெரும்பான்மையை கண்டு பயப்படுகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை மோசேயின் மூலமாக, எலியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தனியா இருக்கிறோமே என்னைக்குமே பயப்படாதீங்க. நாம் சொற்பமான மக்களா இருக்கிறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க.
மனிதருடைய பெரும்பான்மையை கண்டு பயப்படக்கூடாது. கடவுள்தான் பெரும்பான்மையின் கடவுள். எப்படிப்பட்ட பெரும்பான்மைனா, நாம் நீதியின் பெரும்பான்மைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். இரக்கத்திலே பெரும்பான்மை மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நாம் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கின்ற போது, கடவுளுடைய நீதியிலே நாம் நிலை நிற்கின்ற போது, இந்த உலகம் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில ஒரு பெரும்பான்மை சொல்லிடுகிறதுல, அந்த பெரும்பான்மை ஒருபோது நம்மை ஒண்ணுமே செய்ய முடியாது. பழி வாங்கலாம், இடமாற்றம் செய்யலாம், அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர கடவுளுடைய அருளிலிருந்து நம்மை ஒருபோதும் பிரித்துவிட முடியாது. கடவுளுடைய அரசிலே நாம் பங்கேற்பதிலிருந்து ஒருபோது நம்மை பிரித்துவிட முடியாது. ஆகவே மோசேயினுடைய பணி, மோசேயினுடைய வாழ்வை பார்த்தோமானால், ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இஸ்ரேல் மக்கள், கடவுள் தான் என்னை அனுப்பினார் என்று சொன்னா இஸ்ரேல் மக்களை ஏத்துக்கல. இந்த பக்கம் அதிகார பீடத்தில் இருக்கின்ற பார்வோன், அந்த பக்கம் ஒரு அதிகார பெரும்பான்மை, இந்த இடத்திலே ஒரு சமூக பெரும்பான்மை இருக்கிறது. ஒரு இடத்திலே ரிஜெக்ஷன், சொந்த மக்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளாத நிலை, இந்த பக்கம் அதிகாரத்தினுடைய அச்சுறுத்துதல். இவை ரெண்டையுமே கடந்து கடவுளின் திருவுளத்திற்காக தொடர்ந்து மோசே நிற்கிற போது, கடவுளுடைய ஆவியை அவரை நிறைத்திருந்ததினாலே இஸ்ரேல் மக்களை அவர் விடுதலையாக்கினார். பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேர் இருக்கிறார்கள். தனி ஒரு நபராக எலியா இருக்கிறார். கொஞ்சம் கூட பயமே இல்லை. கடவுள் என்னை விடுதலையாக்குவார். கடவுள் தம்மை கடவுள் என்று நிரூபிப்பதற்கு அவர் செயலாற்றுவார். தாவீது பெலிஸ்தருடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு சவுலே பயந்து போய் படுத்துன்னு இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பின்னால விலகி போய் நிற்கிற போது, ஆடு மேய்க்கின்ற சிறுவனாய் இருந்த தாவீது ஒரே ஒரு கவனம் தான் இருந்தது. ஆனால் கடவுளை நோக்கி வந்து கடவுளின் திருவுளத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளுடைய விடுதலை பணியை செய்வதற்கு தன்னை ஒப்புவித்தார். ஆகவே பெரும்பான்மையை கண்டு பயப்படக்கூடாது. மாறாக கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாச துணிவோடு நாம் கடவுளுடைய மீட்பு திட்டத்தை செயலாற்றுவதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுளுடைய இறைவாக்கு பணி என்பது மனிதர் எதிர்பார்க்கின்றவற்றை சொல்லுவது அல்ல. கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகின்றவர் தான் கடவுளுடைய இறைவாக்கினர். இப்போ கடவுளின் திட்டத்திற்கு நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அதே வரலாற்று பின்னணியை எல்லாம் உள்வாங்கிய நிலையில்தான் நல்ல ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்டா மரியாள் திருமறையை கற்றறிந்தபடினாலே, நல்ல ஒரு ஜூனியர் மினிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா இருந்து மரியாள் தன்னை சரியாக திருமறையிலே வளர்த்து கொண்டதனுடைய விளைவுதான் பெரும்பான்மையை கண்டு பயப்படல, அதிகாரத்தை கண்டு பயப்படவில்லை. என் முன்னோர்கள் ஒவ்வொரு காலத்திலும் அதிகாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த துணிவோடு நான் சொல்லுகிறேன், செல்வந்தர்களை வெறும் கையாய் அனுப்பி ஏழைகளை பசியுள்ளோரை நன்மையால் நிறைக்கின்றவர் ஆண்டவர். அவருடைய பணிக்காகத்தான் என்னை அவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பையும் உரிமையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு என்னை நான் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். கடவுளுக்கு முன்பாக அடிமையாக ஒப்பு கொடுத்தல் என்பது ஒபீடியன்ட் டு காட். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது இந்த சமூகத்தின் பார்வையிலே அடிமையாக இருப்பது அல்ல. எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதுன்றதுக்காக அடிமை மனநிலையோடே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பின்பாக கோஷம் போடுவது அல்ல கடவுளின் சித்தம். மரியா அப்படி அதிகாரத்துக்கு பின்னால் நின்றுகிட்டு கோஷம் போடுற ஆளாக இல்லை. கடவுளுக்கு பின்பாக தம்மை மறைத்து கொண்டு, இப்ப அடிமை என்பதனாலே மனிதருக்கு அடிமையாக இருப்பதல்ல, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். அதுதான் ஸ்லேவ் என்ற வார்த்தையினாலே சொல்லப்படுது. சர்வன்ட், முற்றிலுமாக கீழ்ப்படுகின்ற அந்த
மனப்பான்மை மரியாவிடத்திலே இருந்தது. மனிதருக்கு முன்பாக செல்ஃப் எஸ்டீமோடு நடந்துக்கணும். செல்ஃப் எஸ்டீம்னா நம்முடைய சுயமரியாதையை காத்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு முன்பாக சாஸ்திராங்கமாக பணியத்தக்கதான உள்ளம் நம்ம இடத்துல இருக்கணும். சாஸ்திராங்கமாக பணிதுன்னா தரையில ஊழ்ந்து கிடக்கிறது இல்லை, அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லல. நம்முடைய மனம், ஏற்கனவே நான் இங்க வந்தப்ப சொல்லியிருந்தேன், நம்முடைய மனம் கடவுளுக்கு முன்பாக முற்றிலுமாக தாழ்மையுடையதாக பணிய வேண்டும். மரியாதை இடத்துல இருந்தது அந்த எண்ணம் தான், அந்த குணநலன் தான் மரியாதை இடத்துல இருந்தது. அதனால்தான் அவரால் இந்த சமூகத்தினுடைய வசை சொற்களையும் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் மேற்கொள்ள முடிந்தது. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முற்படுகின்ற போது அதிகார பீடங்களில் இருக்கிறவர்களாலே அச்சுறுத்தல் வரும். போதுமான அறிவாற்றல் இல்லாத பெரும்பான்மை மக்களாலே அவதூறுகள் பேசப்படும். அவற்றிற்காக எல்லாம் நாம் பணிந்து போகக்கூடாது. கடவுளின் திருவுளத்திற்கு மாத்திரமே நம்மை நாம் ஒப்புவித்து வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 1 21 31 படிக்கும்போது போதகர்மார்களை கிண்டல் பண்ணது இந்த வசனத்தை நிறைய பேர் பயன்படுத்துவது உண்டு. இவெல்லாம் ஐயரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அதான் வசனமே சொல்லுதுங்க, கடவுள் உலகில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. ஐயருமாறு மறைமுகமா வசனத்தை சொல்லி பைத்தியக்காரன் சொல்லுகின்ற விசுவாசிகள் நிறைந்த சமூகத்தில் தான், திருச்சபையில் தான் நாமும் இருக்கிறோம். அதனால்தான் அந்த மொழிபெயர்ப்ப தப்பு. அந்த திருமறை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவையும் சிலுவையும் பின்பற்றி நடந்தால் இந்த உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லும். யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய எண்ணம் உடையவளாய் இல்லாமல் கடவுளுக்கு பயப்படாமல், இப்ப நான் இந்த பிரசங்கம் பண்றேன்ல, அதிகாரத்திற்கு ஆதரவா இருக்கின்றவருடைய பார்வையில நான் யார் தான்? யார் நினைக்கிறீங்க? பைத்தியக்காரன், பழைக்க தெரியாதவன். ஐயாவை சப்போர்ட் பண்ணியிருந்தாக்கா பெரிய பிரம்மாண்டமான இடத்துல பதவியில் என்ன பண்ணலாம், இருக்கலாம். பழைக்க தெரியாதவன் பைத்தியக்காரன். ஆமா தானே? ஆமா தானே? இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிறவர்களைத்தான் கடவுள் தம்முடைய அரசனுடைய பணிக்காக தெரிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த துணிச்சலோடு கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறவர்கள் தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். நான் என்னுடைய சுயநலனுக்காகவும் என் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் அநீதிகளை எல்லாம் சகித்து கொண்டு வாழ்வேனே, ஆனால் நான் கடவுளுடைய வேலையை செய்ய முடியாது, கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருக்கவும் முடியாது. அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பார்வையிலே நான் பைத்தியமாக இருக்கிறேன் என்றால் கடவுளுக்கு மகிமை. ஏன்னா கடவுள் என்னை தம்முடைய ஆவியானவரால் நிறைத்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய அழைப்பு. இந்த உலகம் பைத்தியம்னு சொல்லும், பழக தெரியாதவன் சொல்லும், நீ நேர்மையா இருந்து என்னத்தை கண்ட, மற்றவனுக்காக எல்லாத்தையும் செலவழிச்சு என்னத்தை கண்ட, பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுத்த பழைக்க தெரியாதவன் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு போறான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லி பழமொழி இருக்கிறதுனா யாருக்கு வேணாலும் எத்து கொடுத்துட்டு போறான். இப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்கிற கண்களிலே நாம் பைத்தியமாகத்தான் இருப்போம். நமக்கு உண்டானதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நுகம் சுமக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்னை பின்பற்றுகிறவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாக வரக்கடவன் என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும் சொல்லுவது உண்மையானால் அவரை போல நாம் வாழுகிறோமா? சும்மா வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 2 செய்தியை மனதில் வச்சுங்க. Do not humiliate others. மற்றவர்களை ஒடுக்குகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மை ஒடுக்கிற அளவுக்கு நாம் தாழ்மையானவர்களாக இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. இன்னொருவன் என்னை அடிமை போல நடத்துவதற்கு பேரு தாழ்மைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம் இன்னும் சரிவர வளரவில்லை என்பது பொருள். The difference between humiliation and humility. Humiliation அப்படின்னா நான் இன்னொருவரை
எனக்கு கீழாக தாழ்ந்திருப்பதற்கு ஒடுக்குவது. தாழ்வு என்பது என்னை நான் கடவுளின் திருவுளத்திற்கு ஒப்புவிப்பது. இது ரெண்டு தெளிவும் உடையவளாக இருந்தோமானால் நமக்கு இன்னொருவர் தலைவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரே நமக்கு தலைவர். நம்மை தலைவர்களாக உருவாக்குவதுதான் ஆண்டவருடைய எண்ணமே தவிர இன்னொரு தலைவனுக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய எண்ணம் கிடையாது. இந்த புரிதல்களோடு நம்மை நாம் ஆண்டவத்திலே ஒப்பு கொடுப்போம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருப்போம். அது சிலுவையின் பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். கிறிஸ்துவையும் சிலுவையும் மாத்திரமே பற்றி பிடித்து நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி மரியாவாக இருப்பது அப்படின்னா, கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே பிரசவிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். மரியா உடலாலும் உள்ளத்தாலும் இயேசுவை கருவிலே சுமந்தார். நாம் கிறிஸ்துவை இதயத்திலே, உணர்விலே, விசுவாசத்திலே, விசுவாச வாழ்விலே கிறிஸ்துவை மற்றவர்களுக்காக பிரசவிக்கின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை விடுதலையை பிரசவித்து கொடுக்கின்ற சீடர்களாய் நம்மை நாம் உருவாக்கி கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் மகிமைப்படுத்த விரும்பினால் கிறிஸ்துவையும் சிலுவையும் மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். கடவுளை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். தன்னலம் மற்றவர்களாக கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்காகவே இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்ற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவத்திலே ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமணிலே வந்து உம்மை தோழ்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் மரியாவின் வழியாக கடவுளுக்கு ஏற்ற தாழ்வையை கடவுளின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற பணியாளர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள உடைய ஆவியாளர் வழியாக எங்களுக்கு உணர்த்தினதற்காக, உடைய ஆவியானவராலே எங்களை நிறைத்திருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புவிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேலை செய்கிறோம் எங்கள் உண்மை நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாது. ஆமென்.